5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். எதுக்காக தான் ஒரு அம்மா மகளோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்கன்னு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், அனுவை மறக்க முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. என் அம்மா தான் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ நான் என் அம்மா கிட்டயே கேட்டுக்கிறேன். பதில் சொல்ல வேண்டியது நீங்க யாரும் இல்ல, என் அம்மா தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீ என்ன வெறுக்க ஆரம்பிப்ப. என்னாலதான் நீ எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னு நீ என்னையவே குறை சொல்லுவ. நாம இப்படி நேருக்கு நேரா சந்திப்போன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. உன்னை நான் எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமாடி? உனக்கும் அணுவுக்குமான கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கலான்னு இருக்கேன். அப்போ புரட்சி ஜெயிச்சிருச்சுல்ல? இல்லைன்னாலும் அது அப்படித்தான். முழு மனசோட நம்ம என்ன செஞ்சாலும் அது ஜெயிக்கும். ஆமா ஆமா. அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். பொண்ணும் பணமும் சம்பந்தப்பட்ட விஷயம். பெருசா ஒன்னும் நகையெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு 20 பவுன் அவங்க கையில இருக்கு, 10 பவுன் நான் கொடுப்பேன், ஆக 30. ரொக்கம் ஒரு 5 லட்சம், அது மாப்பிள்ளை பேர்ல பேங்க்ல போட்டுருவோம். ஐயோ, நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் இந்த கல்யாணத்தை நடத்தல. அட, நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்கன்னு நான் சொல்லல. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். எதுவும் தரலைன்னாலும் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்க திருப்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதான் சொல்றேன். டீ எடுத்துக்கங்க. இதுதான் டீ, குடிச்சு பாரு. அடடா, அக்காக்கு டீ போட தெரியாதா? பொய் சொல்றாரு. அவர் அப்படிதான், எல்லா விஷயத்திலயும் குறை சொல்லுவாரு. இவர் கூட அப்படிதான். அது சரி. அப்புறம் கல்யாணம் சிம்பிளா பண்ணா போதும். ஏதாச்சும் ஒரு கோயில்ல வச்சு மாலை மாத்திக்கலாம். கல்யாண மண்டபத்துல எல்லாருக்கும் வச்சு ஒரு சாப்பாடு போதும், அது போதும். ரிசப்ஷனை நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் அதிகமா வரமாட்டாங்க. இந்த சம்பிரதாயம் மட்டும் போதும்ல? ஹோ, அதுவே போதும். நல்ல நாள குறிச்சிட்டு வந்திருக்கேன். வர்ற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் எல்லாருக்கும் சௌரியமா இருக்கும். ஐயோ, 25 நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டதால சீக்கிரமா நடத்துறதா நல்லது. இந்த நிச்சயதார்த்தம் சடங்கு அதெல்லாம் எதுக்கு? நானும் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்புறது இல்ல. ஒருவேளை நம்ம நிச்சயம்னு சொன்னோம்னா ஒரு கல்யாணத்துக்கு வர கூட்டமே வரும். ஒரு கல்யாணம்னு பார்த்தா ஒரு பொது கூட்டத்துக்கு வர கூட்டமே வரும். அதுதான் நீங்க சொல்றது சரிதான். ஆமா ஆமா. பணம் செலவு பண்றதுல என்ன இருக்கு? பணப்பொருத்தம் தான் வேணும் ஒரு கல்யாணம் ஜெயிக்கிறதுக்கு, இல்லையா? அத பத்தி எல்லாம் யாரும் இப்ப யோசிக்கிறது இல்ல. அப்போ வர 25ஆம் தேதி சம்மதம். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த கல்யாணம் நடக்க போகுது. நீயும் ஒரு குடும்ப வாழ்க்கையில நுழைய போற. கங்கராட்ஸ் அக்கா. அக்காக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் கிடைக்கட்டும். அத நீ சொல்லலனாலும் அவளுக்கு கிடைக்கும். ஏன்னா இவ ரொம்ப நல்லவ. அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆனதும் வேலையை விட்டுறக்கூடாது. என்னை பத்தி தெரியும்ல, தங்கம் எது பித்தளை எதுன்னு இப்ப வரைக்குமா எனக்கு தெரியாது. நான் வேலையெல்லாம் வேண்டான்னு விட போறது இல்ல. நான் அதை அவர்கிட்டயே சொல்லிட்டேன். இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னது பரவாயில்ல, இனிமே அப்படி இல்லல்ல. மாமியார்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, வேலைக்கு போக அவங்க சம்மதிக்கணும்ல. அவங்களாம் சம்மதிப்பாங்க.
நான் ஒரு வாட்டி அவங்கள பார்த்திருக்கேன். இருந்தாலும் அவங்க ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்களாலாம் இல்ல. அப்போ மாப்பிள்ளையோட சிஸ்டர் அவ ரொம்பவே இன்னசென்ட். இப்ப எல்லாரும் உனக்கு அப்படிதான் தெரிவாங்க. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் தெரியும் நெல் எது உம்மி எதுன்னு. நான் இப்பெல்லாம் அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். மத்த விஷயங்கள் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ப்ராப்ளம்ஸ் வந்தா அதெல்லாம் ஒரு மிக்ஸில போட்டு அடிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். உனக்கு இப்ப தோணும். என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். வாழ்க்கைன்றது அடுத்தவங்க சொல்லி நம்ம வாழ நினைக்கிற வாழ்க்கையே இல்ல. ஒவ்வொருத்தர் அனுபவமும் வேற மாதிரி இருக்கும். இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆக போகுது, எல்லாத்தையும் பொறுத்து போகணும். அத சொல்லும் போது ஞாபகம் வருது. எதுக்காக உங்க அம்மா உன் கல்யாணத்தை தடுக்க நினைச்சாங்க? எதுக்குன்னு கேட்டியா? அத பத்தி நான் எதுவும் கேட்கல. ஆனா காரணம் எனக்கு தெரியும். என்ன? பொசசிவ்னஸ். என் மேல இருக்க அளவுக்கு அதிகமான அன்பு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் அம்மாவை விட்டு போயிடுவேன்ல. அத அம்மாவால ஏத்துக்கவே முடியல. என்ன பிரிஞ்சிருக்கிறது அம்மாக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி என்ன ஒரு அம்மா? பிள்ளையோட சந்தோஷம் தானே அம்மாக்கு முக்கியம். ஆமா, இருந்தாலும் என் மேல அவ்வளோ பாசம் என் அம்மாக்கு. அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போற? தீர்க்கலாம் முடியாது. எனக்காக அம்மா பாவம் பொறுத்துதான் ஆகணும். அதனால நான் சில விஷயங்களை முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் ரெகுலரா அம்மாவை வந்து பாப்பேன். எப்படி இருந்தாலும் வேலைக்கு போகணும்ல, அந்த நேரத்துல நான் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். அப்புறம் கூட வரும்போது அவரையும் கூட்டிட்டு வருவேன்ல. அதுவும் நல்லதுதான். அது அம்மாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மனோ வீட்டுல சம்மதிச்சாங்கன்னா நீ இங்கே வந்து கூட இருக்கலாம் இல்லையா? தெரியல, பாப்போம். எது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. இனி என்னெல்லாம் நடக்க போதோ. என்ன நடக்க போகுது? உன்னோட கல்யாணம் நடக்கும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கண்டிப்பா கிடைக்கும். அதேதான். நாங்க உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். God will bless you. Thank you. அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. சரி. டாடா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன்.
நீ போய் சொல்ற. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். அம்மா, நான் நல்லா பார்த்தேன். அதே உருவம், அதே முகம், அதே அப்பாதான். என்ன அனு நீ? யாருக்காச்சும் தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பாங்க? எல்லாரும் விடையும் நீ தானே இத பத்தி பேசிட்டு இருக்க. நான் எப்படிம்மா நம்பாம இருக்க முடியும்? என் கண்ணால நேர்ல பார்த்தம்மா. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அப்பா இல்ல. அதையும் நான் யோசிச்சேன். போன மாசம் தான் திதி கொடுத்தோம். அது எதையும் நான் மறக்கலமா. நான் என் கண்ணால நேர்ல பார்த்தத நம்பாம இருக்க முடியல. நான் பார்த்தத அப்பா இல்லனா இப்ப நான் பாக்குறது அம்மாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அனு, இந்த உலகத்துல ஒரே ஆள் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா? 9 பேர் இருப்பாங்க. அது சில நேரத்துல சரியா இருக்கும். அப்பாவை மாதிரி இன்னொருத்தர் இருக்கலாம். ஆனா சத்தியமா சத்தியமா நான் நம்புறேன். நான் பார்த்தது என் அப்பாவை தான். என் அப்பா திரும்ப வந்ததுல சந்தோஷமா இருக்கு. திரும்பி வரல. அப்படி ஒரு ஆசையெல்லாம் உனக்கு வேண்டாம். தெரியுமா? இருந்தாலும் பார்த்தப்போ சொல்லிதானே ஆகணும். சில கதைகள்ல படிச்சிருக்கீங்கல்ல, வரலன்னு தெரிஞ்சாலும் வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அது மாதிரிதான் ஏன் மனசுலயும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நடக்காத ஒன்ன பத்தி நாம யோசிக்கவே வேண்டாம். நீ நீ முதல்ல அதை மறந்துரு. முயற்சி பண்றேன், ஆனா முடியும்னு எனக்கு தோணல. நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம வேணா இருந்திருக்கலாம். அப்பாவும் அம்மாவும் ஒன்னா போறத இந்த வயசுல பாக்குற பொண்ணுங்க. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா? அந்த மாதிரி எனக்கும் கிடைக்க எனக்கு அப்பா இல்லைன்னு வருத்தப்படுறேன். எப்பவும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு அப்பா போயிட்டாரு. அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அப்பா மேல எனக்கு பாசம் இருக்கு. டக்குன்னு ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமா அப்பா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது போல நான் பார்த்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் தாம்மா. அதனாலதாம்மா நான் கொஞ்ச நேரம் அதை நம்பிட்டேம்மா. அந்த கடவுள் ரொம்ப கொடூரமானவருமா. அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாருல்ல. எதுக்காக என் அப்பாவோட உயிரை எடுத்தாரு? நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படி. இதுக்கப்புறம் அனு அத பத்தி இனிமே பேசவே வேண்டாம். சில இழப்புகளுக்கு பரிகாரமே கிடையாது. அத நம்ம மனசுக்குள்ளேதான் வச்சுக்கணும். உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. இங்க பாரு, உன் மனசுல அது மட்டும்தான் இருக்கணும். நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அதுக்கான நேரமும் இது கிடையாது. புரியுதாமா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எல்லாருமே உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசணும். பத்திரிக்கைய இன்னைக்கு தானே கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நாளை கழிச்சு. பத்திரிக்கை வந்ததும் எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்கணும். ஒருத்தரை விட்டா கூட குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே செய்வோமா? அக்கா சொன்னதை கேட்டு நீ ஒண்ணு வருத்தப்படாத. அக்காவோட கல்யாணத்துக்கு உனக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம். நம்ம கடைக்கு போலாம்.
சார் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா சார்? நீயா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் நீதான் இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும். அதுக்கு வேற ஆளை பாருங்க. நான் ஒன்றும் குடிபோதையில் இல்லை, நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? ஐயோ, தயவு செஞ்சு ஆளை விடுங்க. ஏற்கனவே சொன்னது போதும். இதுக்கு மேலே ஏதாவது செஞ்சு உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க. டே, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க நான் பெரிய சிங்கர் ஆவேன்னு. எங்க பாடகன் ஆகணுங்கிற ஆசைய எப்பயோ பெரிய பெட்டியில வச்சு பூட்டிட்டேன். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணமும் பண்ண போறேன். கல்யாணமா? ஆமா, கல்யாணம். ஏய், உன்னோட கையை கொஞ்சம் காட்டேன். கையா? எதுக்கு? காட்டுறா. இது காதல் கல்யாணம் தானே? எப்படி தெரிஞ்சது? இத பார்த்தா அது சரி. நீ விரும்பின ஒரு பொண்ணு தான் உனக்கு மனைவியா வரப்போறா. ஆனா பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளே. ஆமா. ஆனா ஒண்ணு வேணாம். எப்ப பார்த்தாலும் ஆனா அவனான்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுங்க. அது இந்த கல்யாணம் நடக்காது. சிரிக்காத. இது கைரேக சாஸ்திரம். சாஸ்திரத்துல எப்பவும் தப்பே நடக்காது. இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுடையும் கல்யாணம் நடக்காது. உனக்கு கல்யாண யோகமே இல்ல. அண்ணே, நீங்க பேசாம கிளம்புற வேலையை பாருங்க. சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு. அண்ணன் சொல்றது சரியா இருந்தா நான் இப்ப 4 பேருக்கு தெரியற மாதிரி பெரிய பாடகன் ஆயிருப்பேன். வாயை திறந்தாலே நெகட்டிவா பேசிக்கிட்டு வண்டிக்கு முன்ன வேறுனு விழுந்த மாதிரி இருந்தது. ராமச்சந்திர சில நேரம் வண்டியில விழுவான், விழுந்தும் சாவான். ஆனா உன்கிட்ட சொன்னது கிடையாது, எழுதப்பட்டது. உன்னோட முகம், உன்னோட கை, அதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காரணம் சாஸ்திரம் எப்போதும் தப்பாகாது. சரி, சாஸ்திரம் தப்பு இல்லைன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம். என் வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு பிரதரோ இல்ல சிஸ்டரோ. அதை யார் வேணாலும் சொல்லலாம். அதை விடுங்க. நான் கேட்டது பொண்ணு வீட்டை பத்தி. ஆமா, அப்பா. போதும் போதும் போதும். நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரு. இல்ல, அப்படிலாம் இல்லன்னு தானே சாஸ்திரம் சொல்லுது. நல்ல லட்சணம். முதல்ல கிளம்புங்க. இனிமேல் என்ன பார்க்காதீங்க. ஏய், போக வேணாம். நாம திரும்ப பார்ப்போம். பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் அன்னைக்கே சொன்னல, இது ஒண்ணுமே இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் இடையில நடக்க போகுது. முதல்ல போங்க, தேவையில்லாம உளறிக்கிட்டு. ஏய், போற வழியில எங்கேயாச்சும் இறக்கி விட்டுட்டு போடா. அதுக்கு வேற வண்டியை பாருங்க. இந்த வண்டியில லிஃப்ட் கொடுக்கறது இல்ல. அதுவும் முக்கியமா உங்களுக்கு தரது இல்ல. டேய், ஒரு லிஃப்ட் கொடுத்துரு. என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டா? வேற வண்டியை பார்க்க வேண்டியதான். அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். ஒருவேளை அது உங்க அப்பா மாதிரியே இருக்கிற வேற ஆளா கூட இருக்கலாம்ல. இல்லனா உன் மனசுல தோன்ற கற்பனையா கூட இருக்கலாம். அது கற்பனை கிடையாது, நான் நிஜமா தான் பார்த்தேன். முதல்ல சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. யாராவதா கூட இருக்கலாம். ஆனாலும் இது உண்மை மாதிரியே தான் இருக்கு. என் மனசும் அதையே தான் நம்புது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை விடு, நமக்கு தெரியாது. எத்தனை கடவுள் இருந்தாலும் அது உன் அப்பா இல்லைன்னு தெரியும். உன் அப்பா தான் இறந்துட்டார்ல. இறந்து போனவங்களோட டெட் பாடியை பார்த்துட்டு மறுபடியும் இப்படிலாம் யோசிக்க கூடாது. அப்பா இறந்து போனது ஆக்சிடென்ட்ல. ஆனா நான் டெட் பாடியை பார்க்கவே இல்லை. நான் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. அதனால இந்த நியூஸை என்கிட்ட யாரும் சொல்லல. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அம்மா முடிவோட இருந்தாங்க. அதை என்னால தாங்க முடியாதுன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். நடந்த விஷயம் இதுதான்.
எனக்கு விஷயம் தெரிஞ்சப்போ, அப்பாவோட இறந்த செய்தி கேட்டப்போ என் மனசு ரொம்ப உடைஞ்சிருச்சு. எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? கோயம்புத்தூர்ல வச்சு எதிர வந்த ஒரு லாரியில. அந்த விஷயம் முழுசா அம்மாக்கு தான் தெரியும். அப்புறம் மாமாவும் அம்மாவும் அங்க போலான்னு இருந்தாங்க. அப்பாவுக்கு சொந்தம்னு யாராவது இருக்காங்களா? சத்தியமா அது எனக்கு தெரியாது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட இருந்த உறவு எல்லாமே போயிடுச்சு. துர்மரணம் நடந்ததால அப்பாவோட வீட்டாளுங்க அம்மாவை குறை சொன்னாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவோட ஜாதகம் தானு அம்மாவை குறை சொன்னாங்க. பாவம் என் அம்மா, அவங்க என்ன செய்வாங்க? அப்புறம் அவங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. அவங்கள பத்தி சொல்றதுக்கும் அம்மாக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் அப்பாவோட மச்சான் தான் பார்த்திருப்பாரு. உங்க அப்பாவோட மச்சானுக்கு முக அடையாளம் தெரியும்ல, என்ன? ஆமா தெரியும். இருந்தாலும் நான் அதை விட்டுட்டேன். அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அதை பத்தி யோசிக்கணும். சரி, நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் கூட இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இன்னும் நம்மளை பத்தி பேசவே இல்லையே. கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாமே, அப்பதானே லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். நான் இப்ப யோசிக்கிறது நம்ம ஹனிமூனை பத்தி தான். என்னாச்சு? தலை வலிக்குது. தலை பயங்கரமா வலிக்குது. டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. வீட்ல மருந்து இருக்கு. சரி, அப்போ நான் வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நானே போய்க்கிறேன். ஒரு பிரச்சனை இல்ல, நீ வா. ரத்த பந்தத்தோட சக்தி இதுதான். எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் சொந்த ரத்தத்தோட உறவை ஈஸியா உணர்ந்துருவோம். அவ சொன்னதை கேட்டப்போ என்னோட கையும் காலும் ஓடவே இல்லைன்னு. நல்ல வேளை கடவுளோட அருளால அந்த ஆளு என் பொண்ணை பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தாங்கன்னா, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை இனி நடக்கலாம். எதுவுமே இப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்லை இல்லையா? மேல ஒருத்தன் ஆட்டி படைக்கிறவன் இருக்கானே, அவன் போடுற பாட்டுக்கு தான் இப்ப நாம எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். இதுல நம்ம கையில என்ன இருக்கு? இல்ல, மனோ என்கிட்ட ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இப்ப யோசிக்கிறேன். அவகிட்ட உண்மையில சொல்லிடலான்னு பாக்குறேன். சொல்லலாம், ஆனா அது வேண்டாம். இப்ப அப்படி செஞ்சா விளைவுகள் வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனுஷன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவனுடைய பூர்வீக செயல்களுக்கும் பாவங்களுக்கும் பங்கு இருக்கு பத்மா. ஏதோ ஒரு சூழ்நிலையில மனசுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் வெளியில சொல்றது சில நேரம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும். நாளைக்கு ஒருவேளை உண்மையில தெரிஞ்சிருச்சுன்னா? அது தெரியட்டும். எதுக்காக நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்ப பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தான் என்னுடைய மனசு சொல்லுது. அப்படி நடக்கிறதா இருந்திருந்தா அது முன்னாடியே நடந்திருக்கணும். எப்படியோ கடவுள் உனக்கும் உன் பிள்ளைக்கும் துணையா நிக்குதுமா. அதனால எந்த தப்பும் நடக்காது. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். மனசுல நமக்கு எந்த பயமும் இல்லாம இருந்தா கண்ணை மூடி படுத்து நல்லா தூங்கலாம். கண்ணை மூணாலே அந்த ஆளோட முகம் தானே தெரியுது. எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. ஆனா ஏன்னு இவர மாதிரி ஆளுங்களா உயிரோட நடமாடிட்டு இருக்காங்க.
ராமச்சந்திரன் மாதிரி ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா நம்ம தெய்வத்தை நினைப்போமா? நீ கவலைப்படாம இரு. அணுவோட கல்யாணம் நல்ல முறையா நடத்தணும். அதோட உன் எல்லா பிரச்சனையும் பயமும் மாறிடும். என்னோட பிரச்சனையும் பயமும் மாறலனாலும் அனு நல்ல முறையில வாழ்றத பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது நடக்குமா? நான் இருக்கேன் உன் கூட. தைரியமா இரு. இங்க பாரு, இப்ப கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி. வேற எதை பத்தியும் நீ நினைக்க வேண்டாம். இறங்கி உள்ள வரலாமா? பரவாயில்ல, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ள வரலனா வாங்க மனோ. வாங்க. என்ன, வீட்ல யாரும் இல்லையா? அம்மு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. அம்மா மாமா பார்க்க வெளியே போயிருக்காங்க. வா உள்ள வா, நான் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், தலைவலிக்குதுன்னு சொன்னல, போய் ரெஸ்ட் எடுப்போ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் இருக்கப்போ வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஏதாச்சும் குடிக்காம நான் உங்களை விட மாட்டேன். வாங்க. சரி. உள்ள வா மனோ. இங்க உட்காரு. சரி, நான் இப்ப வந்துடுறேன். இந்த டீ உனக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நல்லா இல்லைன்னா நீ பொறுத்துக்கோ. யார் இது? இதான் என்னோட அப்பா. பேரு? ராமச்சந்திரன். என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் முகம் மாறி இருக்கு? என்னை பத்தி ஏதாவது யோசிச்சியா? நான் டிகிரி படிக்கிறப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்லயே அப்பா இறந்துட்டாரு. அதனால தான் நாங்க இங்க வீடு மாறி வந்துட்டோம். அது வரைக்கும் அப்பா வீட்ல தான் இருந்தோம். அப்பா போனதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வேணும்னு அம்மாக்கு தோணி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்குமே ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. நான் பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. ஆனா அப்பா இறந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஆனா அம்மா என்கிட்ட சாவை பத்தி சொல்லவே இல்லை. என்னோட படிப்பு பாதிச்சிருமோன்னு அம்மாக்கு பயம். அப்பாவும் போயிட்டாரு. அம்மாக்கு என்னை தவிர வேற யாரும் இல்லைல்ல. அப்படி யோசிச்சு பார்த்தா நான் அவங்க மேல எந்த தப்புமே சொல்ல முடியாது. ஆனா எப்படியும் நான் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போறதுக்கான யோகம் எனக்கு இல்ல. அப்படிதான் அதை பத்தி யோசிக்கும் போது தலைவலி வந்தது. மைக்ரேன். அது மைக்ரேன் கூட கிடையாது, அதை விட பெருசா ஏதோ ஒண்ணு. எவ்வளவு வலிக்கும் தெரியுமா?
கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாறுச்சு. ஏய், நீ ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. இப்ப வந்த மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி வரும். ஆனா வந்த உடனே அது சரியா போயிடும். நீ ஏன் டீ குடிக்கல? பிடிக்கலையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு அந்த போட்டோ பார்த்தோன்னே மனசு கஷ்டமா இருந்ததா? அப்போ நான் மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அப்பாவை பத்தி சொல்லணும்னா அம்மாக்கு அப்பா மேல பிரியும். அதனால நான் எதுவுமே சொல்றது இல்ல. என்ன மாதிரி தானே அம்மாவும். அம்மாக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்பா மாதிரியே ஒருத்தர். அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறந்து போன ஒருத்தர் திரும்பி வந்தா நம்ம என்ன யோசிப்போம்? அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கும். அதுக்கப்புறம் அம்மா தான் பேசி என்ன சமாதானம் பண்ணாங்க. இறந்து போனவங்க திரும்பி உயிரோட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லுங்க மனோ. வருஷத்துல ஒரே நாள், அது மட்டும் போதும் இல்லையா? சரி நான் கிளம்புறேன். டீ அப்புறம் குடிங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஹலோ, ராமேந்திரனா? நான் மனோ. நான் உங்களை பார்க்கணும் இன்னைக்கு தான். அது முக்கியமான விஷயம். ம். என்ன விஷயம்? திடீர்னு என்ன பார்க்கணும்னு தோணிருக்கு. நான் சொன்ன விஷயம் ஏதாவது நடந்துருச்சா? நீங்க எதுக்கு இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கீங்க? அது எதுக்கு நீ கேட்குற? விஷயம் இருக்கு, அதான் கேட்குறேன். உங்க மனசுல என்ன இருக்கு? காசு கொடுத்தா சொல்லுவேன். தரேன். 3000 ரூபாய் கொடுக்கணும். 5000 ரூபாய் தரேன். என்னோட லட்சியம் என்னுடைய மனைவி பத்மா. அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. யாருக்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்து. புருஷனான என்கிட்ட இருந்தே. அப்படி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? பயம், இல்லாட்டி குற்ற உணர்ச்சி. அவளுக்கு குற்ற உணர்ச்சிலாம் ஒன்றும் இருக்காது. அவ செய்யற விஷயம் எல்லாமே நல்லதுன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா முன்னாடி. இப்ப பயம் வந்திருக்கும். நான் கொன்னுருவேன்ற பயம். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். சொந்த புருஷனை பார்த்து ஒரு பொண்டாட்டி ஏன் பயப்படணும்? அப்படி பயப்படுறாங்கன்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கும்ல. காரணம் இருக்குல்ல. அவளால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அவ கொடுத்த வாக்குமூலம் அது எனக்கு எதிராயிடுச்சு. மனைவி தானே. மனைவி புருஷனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா எந்த கோர்ட்ல தான் நம்பாம இருப்பாங்க. காலை பிடிச்சி கெஞ்சினானா, ஆனா அவ எதையும் கேட்கல. இது ஒண்ணு மட்டும் தான் காரணம் நான் அவளை கொல்ல. அவ மட்டும் என் கையில சிக்கினா கத்திய வச்சு கோர்த்து எடுத்துருவேன். அவ குடலை மாலையாக்கிடுவேன். அப்போ உங்க மனைவியை கொல்றதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஆமா, அதுக்குத்தான். எனக்கு துரோகம் பண்ணவரை நான் கொன்னே தீருவேன். அது நீ இதெல்லாம் எதுக்கு கேட்குற? உனக்கு அவ்வளோ தெரியுமா?
உனக்கு பத்மாவை தெரியுமான்னு கேட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக வந்த? ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம்? உங்களை பார்த்தாலே தெரியுது பக்கா கிரிமினல்னு. இப்படி ஒரு ஆள் இந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு காரணம் எல்லாமையா இருக்கும். நீ போலீஸா? அப்படி கூட வச்சுக்கோ. அட என்னோட குட்டி தம்பி, பூசாரிக்கு பூஜைலாம் பண்ண சொல்லி தரக்கூடாது. ஒழுக்கமா உண்மையை சொல்லு, இல்லைன்னா விட மாட்டேன். உன்னை பத்தி ஒரு போலீஸ் என்கிட்ட விசாரிச்சாங்க. என்ன பத்தியா? எந்த போலீஸ்காரன்? எந்த போலீஸ்னு உனக்கு தெரியாது. அவன் என்னோட ஃப்ரெண்டு, ஜெயிலில் வேலை பார்த்தவன். இப்போ லா அண்ட் ஆர்டர்ல மாறி இருக்கான். இல்ல, நீயும் நானும் பழக்கன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அப்போ ஒரு போலீஸ்காரன் என் பக்கத்திலேயே இருக்கான். சரி, இருந்துட்டு போட்டோம். ஏய், நீ காசு எடு. அவசியம் இல்ல. ஒரு அப்பாவி பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு காசு கொடுத்தா அந்த கடவுளே மன்னிக்காது. ஏய் சொன்னா தரேன்னு சொன்ன இல்ல? டேய் ஒன்னதாடா. நான் முதல்ல உங்களை பத்தி கேள்விப்பட்டது நீங்க ரொம்ப பாவப்பட்டவங்கன்னு. இப்ப சில விஷயங்கள் யோசிக்கும் போது நான் நினைச்சதெல்லாம் தப்போன்னு என் மனசுக்கு தோணுது. ராமச்சந்திரனை பத்தி நீங்க எது சொன்னாலும் அவன் அனுவோட அப்பா இல்ல. அனு அவ அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, ரொம்ப மிஸ் பண்றா. நீங்க அவ அப்பாவை பத்தி மறைச்சது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கிற ஒருத்தரை இறந்துட்டதா அவகிட்ட போய் சொல்லிருக்கீங்க. எந்த ஒரு அம்மாவும் இப்படி செய்யவே மாட்டாங்க. எவ்வளவு குடும்பக்காரங்களா இருந்தாலும் சொந்த அப்பாக்கு காரியம் பண்ண மாட்டாங்க. உயிரோட இருக்க ஒருத்தரை செத்துட்டதா போய் சொல்லிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் சரியா படல. நான் தான் சொன்னேன்ல மனோ, சாதாரணமா எந்த ஒரு பொண்ணு செய்யாத ஒரு காரியத்தை நான் மட்டும் அப்படி செஞ்சதுக்கு என்ன காரணம் யோசிச்சியா? எங்களோட குடும்பத்துக்கே அந்த ஆளு ஒரு பெரிய தப்பா இருந்தாரு. கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்தே அந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு சரியா போயிடும், நாளைக்கு சரியா போயிடும் நினைச்சு அந்த கடவுளை வேண்டி ஒவ்வொரு நாளா நான் நகர்த்திக்கிட்டே இருந்தேன். பிள்ளைங்க பிறந்தாங்க. அப்பவும் அந்த ஆளு மாறவே இல்லை, கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. இன்னும் அதிகமா தொல்லைக்கு மேல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதை எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும். அனு ஒரு பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் எப்படியாவது உயிர் வாழணும்னு நினைச்சேன்னா என்னோட உயிரை நான் போராடி காப்பாத்திக்கிட்டேன். அந்த ஆளுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல மனோ. என் குழந்தைங்களுக்கு அப்பா தேவைங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பண்ண எல்லா கொடுமையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அது உனக்கு தெரியுமா மனோ? அந்த ஆளு ஒரு நாள் அந்த ஆளு எங்களோட வாழ்க்கையவே கெடுக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சாரு. ஒரு நாள் சாயங்காலம் யாருன்னு தெரியாத ஒரு பொம்பளைய அந்த ஆளு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவளை உள்ளவே விடக்கூடாதுன்னு நான் சண்டை போட்டேன். அதுக்காக எதிர்த்தேன், அவரை போராடினேன். பதிலுக்கு அந்த ஆளு என்ன கொல்ல வந்தாரு. அந்த போராட்டத்துல அந்த பொண்ணு செத்து போயிட்டா. கொன்னது அந்த ஆளுதான். தெரிஞ்ச அந்த ஆளு செய்யல, இருந்தாலும் அது நடந்துருச்சு. என்ன அடிச்ச அடி அந்த பொண்ணோட தலையில விழுந்துருச்சு. அப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சு அது கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போனோம். என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை நான் அப்படியே கோர்ட்ல சொன்னேன். கோர்ட்ல அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. இந்த விஷயம் எதுவுமே அனுவுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவளை படிக்க வைக்கிறதுக்காக என் முழு மனசோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து அவளை ஒரு காலேஜ்ல சேர்த்தேன். அப்பாவை பத்தின விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருந்துச்சு.
அனுவுக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. அந்த சமயத்துல தான் பழைய வீட்ல இருந்து நாங்க இப்ப குடியிருக்கிற இந்த வீட்டுக்கு வந்தோம். சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் நிம்மதி, அமைதியா இருக்கணும், இன்னொரு வாழ்க்கை எல்லாமே திரும்ப வர இந்த சமயத்துல வந்தாலும் இடி மாதிரி திரும்பவும் வந்துட்டாரு. இப்ப சொல்லு, நானா தப்பு பண்ண மனோ? என்னை தேடிட்டு இருக்கானே நீ சொல்ற அந்த ராமச்சந்திரன், என்னை எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சா பார்த்த அந்த நிமிஷத்திலேயே என்னை கொன்னுடுவேன்னு என்னோட அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கான். அது என்கிட்டயும் சொன்னாரு. சாகறதுக்கு எனக்கு பயம் இல்ல. அதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு வைக்கணும். அதுக்காக தான் நான் முழுசா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சாரி அத்தை, எனக்கு இத பத்திலாம் தெரியாது. நீ ஒண்ணு என்ன வெறுக்கலையே. வெறுக்கிறதா? எனக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நீங்க செஞ்சதுல ஒரு தப்பும் இல்ல. நல்ல மனசு இருக்க எந்த ஒரு அம்மாவும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. என்னால எவ்வளவு போராட முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் போராடிட்டேன். இருந்தாலும் ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். என்னோட அனு, அவளை நினைச்சாதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அனு சொன்ன மாதிரியே அவளுக்கு அப்பா மேல பாசம் ஜாஸ்தி. அவ அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல அத்தை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அனு கிட்ட எப்பயும் சொல்ல மாட்டேன். இத நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நீங்க என்ன நம்பலாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மனோ. சந்தோஷமா இருங்க. கல்யாணம் வருதுல்ல, இப்போ உங்க மனசுல நீங்க அதை பத்தி யோசிச்சா மட்டும் போதும். மத்த எதுவும் யோசிக்க வேணாம். அந்த KYC ஃபார்ம் உள்ள ஃபைலை நீங்க கொண்டு வந்துட்டீங்களாக்கா? இல்ல, நான் அதை பத்தி சொல்லவும் மறந்துட்டேன். சாந்தி, அந்த டேபிள் மேல இருக்க ஃபைலை எடுத்துட்டு வாயேன். கல்யாணம் சரியெல்லாம் எடுத்தாச்சா? இல்ல, எடுக்கணும். போறப்போ நானும் கூட வரேன். எதுக்கு? உனக்கா கல்யாணம்? அவளும் வரட்டும்க்கா. அதானே, அம்மாக்கு ரொம்ப பொறாம. நான் எப்போதுமே உங்களை பத்தி பெருமையா பேசுறேன்ல, அது அம்மாக்கு பொறுக்கல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எவ்வளவு பெருமையா பேசினாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ உட்காரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். வேலை இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஆன்லைன்ல புது டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத பார்த்துட்டு நான் நிறைய பேருக்கு SMS அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. அனுப்புங்க, அப்புறம் பேசலாம். நானே ஃபைலை கொண்டு வராததுக்கு காரணம் நீ கஷ்டப்படுவன் தான்.
யாருக்கா இது? ம். இது அந்த ஆள் தானே, நகை அடகு வைக்க வந்த அந்த ராமச்சந்திரன். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு அந்த ஆளு கூப்பிடுற? மெசேஜ் அனுப்புனா போதாதா? பத்தாது. SMS அனுப்புனா பத்தாது. ஒரு 3000 ரூபா கிடைக்கும் சார். அச்சோ, இது ரொம்ப கம்மியாடா இருக்கு. செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் இப்போ யாரும் வாங்குறது இல்லை சார். எல்லாரும் புதுசு தான் வாங்குறாங்க. ம், சரி, காசு இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கொடு. இந்தாங்க 3000. ஓ, சரி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? ஒருவேளை இதே மொபைலை நான் திரும்ப வாங்க வரேன்னு வையே, எவ்வளோன்னு தருவ? ஒரு 3500 ரூபாய் கொடுக்கலாம் சார். அப்போ லாபம் 500 ரூபாய் கிடைக்கும். அதானே சார் வியாபாரம்? ஆமா, அதுதான் வியாபாரம், அது மட்டும்தான் வியாபாரம். சரி, பார்க்கலாம். ஓகே சார், பார்க்கலாம். நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? நீ வாய் திறந்து முதல்ல சொல்லு. இந்த ஆளு உனக்கு தெரியுமா? அனு, உனக்கு என்னதான் ஆச்சு? நீங்க வந்தப்ப இருந்த மாதிரியே இல்லையே. இங்க பாரு, நீ டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா. இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. யார் அந்த ஆளு? நீ எதுக்கு இந்த ஆளை கூப்பிடுற? என்ன விஷயம்னு சொல்லு. ஏதா பிரச்சனை இருந்தா சரி பண்ணிடலாம். நான் இதை எடுத்துட்டு போறேன். நான் வரேன். இவளுக்கு என்னாச்சு? கல்யாணம் வேற ஆக போகுது. கர்த்தரே காப்பாத்துங்க. பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை கொல்ல துணிஞ்சவனை பத்தி உன் பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதே நான் தான். உன் அம்மா அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இப்ப நீ உன் அப்பாவை பார்த்துட்ட. அதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா உன்னையும் பாப்பாரு. அப்போ இங்கதான் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியா? மயூரா, சங்கம்புலா ரெசிடென்சி அசோசியேஷன். ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.